மக்களே நான் சொல்லப் போற செய்தி உங்கள ரொம்ப பயங்கரமா கோவப்பட வைக்க போகுது. அப்படி கோவப்பட்டு நீங்க வந்து மனசளவுல என்ன வார்த்தைகள வந்து சொல்லப் போறீங்கன்னா, "நீங்கலாம் மனுஷனுங்களா? இல்ல மிருகங்களாடா? காட்டுல இருக்கக்கூடிய மிருகங்களுக்கும், உங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இல்லடா. ஒரு ஈவு இரக்கம் கூட இல்லையாடா உங்களுக்கு?" அப்படின்ற மாரி தான் நீங்க சொல்லி ரொம்ப கோவப்பட்டு பேசப் போறீங்க. ஒரு குழந்தைங்க 4ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு 10 வயசு குழந்தைய பாலியல் துன்புறுத்தல் பண்ணி கொலை பண்ணி வச்சிருக்காங்க. அந்த குழந்தை வந்து இப்போ சடலமாக மீட்கப்பட்டு, இப்போ அந்த குழந்தைக்காக நெறைய பேர் வந்து ரோட்ல இறங்கி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப கோவமா இருக்கு. அதே சமயத்துல ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ என்ன நடந்திருக்குன்றத ஒன் பை ஒன்னா உங்ககிட்ட வந்து ரொம்ப ஷார்ட்டா சொல்லிர்றேன். வணக்கம் மக்களே! நான் உங்க கோகுல். இது உங்க கோகுல் டேக். இது போன்ற வீடியோஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கோகுல் டேக் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். ஆக்சுவலா நம்ம கோவை பக்கத்துல இருக்கக்கூடிய சூலூர் அருகே இருக்கக்கூடிய ஒரு கிராமம்ங்க. அந்த கிராமத்துல ஒரு 10 வயசு குழந்தை 4ஆம் வகுப்பு படிச்சுட்டு வருது. அந்த குழந்தை வந்து அவங்களுடைய அம்மா, அப்பா கூட வாழ்ந்துட்டு வருது. அப்பேற்பட்டு இருக்கக்கூடிய குழந்தை லாஸ்ட்டா என்ன பண்ணியிருக்குன்னா, அந்த குழந்தை வந்து கடைக்கு வந்து போயிருக்கு. அப்படி கடைக்கு போன அந்த குழந்தை வந்து வீடு திரும்பலங்க. வீடு திரும்பலன்ட்டு அவங்களுடைய பெற்றோர்கள், சொந்தக்காரங்க, உறவினர்கள் எல்லாருமே எல்லா இடத்துலயும் போய் தேடுறாங்க. எங்க போச்சு அப்படின்ட்டு குழந்தை அப்படின்ட்டு பதட்டத்துல எல்லா இடத்துலயும் தேடுறாங்க. குழந்தை வந்து கிடைக்கவே இல்ல. ஒரு கட்டத்துல வந்து குழந்தை கிடைக்கல அப்படின்ட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு புகார வந்து பதிவு பண்றாங்க. போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. போலீஸும் ரொம்ப கடுமையாக தேடிட்டு வராங்க. குழந்தை வந்து கிடைக்கவே இல்லங்க. ஸோ ஒரு அதிர்ச்சி செய்தி என்ன நடக்குதுன்னா, சூலூர் அருகே கண்ணம்பாளையம் அப்படின்கின்ற ஒரு குளத்து பக்கத்துல வந்து புதர்ல குழந்தை 10 வயசு குழந்தை 4வது படிக்கக்கூடிய பிஞ்சு குழந்தை புதர்ல பல காயங்களுடன் அந்த குழந்தை வந்து சடலமாக கண்டெடுக்கப்படுது. ஸோ அதெல்லாம் வச்சு போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பார்க்கும்போது அந்த குழந்தைக்கு வந்து பாலியல் துன்புறுத்தல் வந்து நடந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கோணத்துல வந்து விசாரணை வந்து போய்கிட்டு இருக்கு. இதன் தொடர்பாக 2 பேரை வந்து இப்போ வரைக்கும் கைது பண்ணியிருக்காங்க. அப்படி அரெஸ்ட் ஆகி இருக்கிறவனுங்க யாருன்னு பார்க்கும்போது நாகப்பட்டினம் மாவட்டத்தை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு நபர். அவன் வந்து சூலூர்ல இருக்கக்கூடிய பள்ளப்பாளையம் அப்படிங்கின்ற ஒரு இடத்துல வந்து தங்கியிருக்கான். அவனுடைய பேர் வந்து கார்த்திக். ஸோ அந்த கார்த்திக்கு வந்து உதவி செய்யும் விதமாக அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய மோகன்ராஜ் அப்படிங்கிற ஒருத்தன் வந்து இவனுக்கு கார்த்திக் அப்படின்றவனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கார்த்திக் வந்து அந்த குழந்தை இறந்து போச்சு பார்த்தியா 4 வயசு குழந்தை. அந்த குழந்தையுடைய பக்கத்து வீட்டுக்காரன் தான் இந்த கார்த்தி அப்படிங்கின்ற இவன். லாஸ்டா அந்த சின்ன குழந்தை வந்து இந்த கார்த்திக் அப்படின்ற இவன் கூட தான் போனாங்க அப்படின்ட்டு அங்க விளையாடி கொண்டிருக்கக்கூடிய நிறைய சின்ன குழந்தைங்க வந்து சொல்லியிருக்கு. இந்த மாதிரி சின்ன பசங்க எல்லாருமே அவர் கூட தான் லாஸ்டா அந்த குழந்தை வந்து போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்படி சொன்ன பிறகு போலீஸ் வந்து கார்த்திக் அப்படின்ற அவங்க கிட்ட போயிட்டு போலீஸ் விசாரணை பண்ணும்போது அவன் என்ன சொல்றான்னா, நான் அந்த குழந்தைய கடைக்கு கூட்டு போயிட்டு நான் வந்து விட்டுட்டேன். அதுக்கப்புறம் யார் கூட்டு போனாங்கன்றது எனக்கு வந்து தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த போலீஸ் கூடவே இவனும் அந்த குழந்தைய வந்து தேடுற மாதிரி நாடகம் ஆடி இருக்கிறான் அப்படின்ட்டு செய்தி ஊடகங்கள் வந்து செய்தி வெளியாகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் போலீஸ் வந்து ஃபர்தரா சிசிடிவி காட்சிகளை வந்து ஆய்வு செய்யும் போது கார்த்திக் கூட தான் சிறுமி போயிருக்காங்க அப்படின்றது வந்து உறுதியாயிருக்கு. அதுக்கப்புறம் சூலூர் காவல் நிலையத்துல நிறைய மக்கள் நிறைய பேர் வந்து திரண்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் 2 பேரை அரெஸ்ட் செஞ்சிருக்காங்க. அதுல வந்து கார்த்திக் அப்படின்றவனுக்கு வந்து போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடணும் அப்படின்னு அவன் முற்படும் போது தப்பிச்சு ஓடும்போது அவனுக்கு கை கால் முறிவு என்பது ஏற்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு செய்தி வந்துகிட்டு இருக்கு. இப்போ அவன் வந்து மருத்துவமனையில் இருப்பதாக சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. ஸோ அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு எதிரில் திரண்டு உரிய நடவடிக்கை வந்து எடுக்கணும். ஸோ இவனுங்கெல்லாம் சும்மாவே விடக்கூடாது அப்படின்ட்டு அவங்க கோவத்தோட உச்சகட்டத்தில் வந்து பேசுறாங்க. அதையெல்லாம் பார்க்கும்போது உண்மையாவே ரொம்ப டென்ஷன் ஆகுதுங்க. அதே சமயத்துல அவங்களுடைய அம்மா அந்த குழந்தையோடைய அம்மா அழுது கதறக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்கும்போது உண்மையாவே ரொம்ப ரணமளிக்குதுங்க மனசுக்கு. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு குழந்தைய வந்து பெத்தெடுத்து வளர்த்த ஒரு தாயாச்சு அவங்க எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுவாங்க. லிட்டரலா அதை வந்து பார்க்க முடிஞ்சது. அதே சமயத்துல அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து சாலை மறியல் போராட்டத்திலையும் ஈடுபடுறாங்க. ஸோ நிறைய பேர் வந்து அந்த போராட்டத்துல வந்து கலந்துக்கிட்டு அந்த குழந்தைக்கு வந்து உரிய ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கணும். இவனுங்கெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. எங்க 4ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தைங்க 10 வயசு குழந்தை அதுக்கு என்னங்க தெரியும்? இப்பேற்பட்ட மோசமான ஒரு செயலை செஞ்சிருக்காங்கன்ட்டு அத்துணை பேர் இந்த இடத்துல வந்து கவலைப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. இது போன்ற சம்பவத்தை எல்லாம் பார்க்கும்போது உண்மை எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கு தெரியுமாங்க. உண்மையாவே ரொம்ப பாவங்க சின்ன குழந்தை. அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் என்னங்க தெரியும்? விளையாடுற தவிர்த்து வேற என்னங்க தெரியும் அந்த குழந்தைங்களுக்கு? அப்பேற்பட்டிருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து இவ்வளவு பெரிய அநீதி பண்றானுங்களே! என்ன சொல்றதுன்னே தெரியல. தக்க தண்டனை, சரியான ஒரு தண்டனை வந்து இந்த இடத்துல வந்து தர வேண்டும். இந்த மாரி தான் போய்க்கிட்டு இருக்கு. இதெல்லாம் கேட்கும்போது உண்மையாவே மனசு கஷ்டமா இருக்கு. இந்த இடத்துல டிவிகே அப்படின்ட்டு ஒரு புதிய கவர்மெண்ட் விஜய் அண்ணா அவர்களுடைய ஆட்சி வந்திருக்கு. ஸோ எந்த மாரியான ஒரு நடவடிக்கை எடுப்பாங்கன்றது வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பா ஒரு சிறப்பான ஒரு நடவடிக்கை, ஒரு நல்ல ஜஸ்டிஸ வந்து குடுப்பாங்கன்றதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல ஓப்பனா பதிவு பண்ணுங்க. அந்த இடத்துல வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசுவோம். நான் வந்து உங்கள அடுத்த ஒரு வீடியோல பார்க்குறேன்.